ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காவேரி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, நீ மனசுலலாம் வச்சுக்காத காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிங்க, அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேனா, அது எனக்கு தெரியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்க கூடவே நான் இருக்கேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு விஜய், என் கூடவே இரு விஜய், நீ எங்கேயுமே என்னை விட்டு போயிடாத, நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்க கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ராதா இருந்துட்டு கல்யாணியை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே நம்ம காவேரி அதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவங்க ஏதோ ட்ராமா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தாத்தா இருந்துட்டு, காவேரி என்ன காவேரி ஒரு மாதிரியா இருக்க, சாப்பிட்டே இல்லையா, ஏதாச்சும் டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காவேரி, இப்போ என்னால் அவங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, பாட்டி இந்த நிலைமையில விட்டுட்டு நான் கண்டிப்பாக அங்கே சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை விஜய், நானும் இங்கவே இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பாட்டி கூட அதாவது இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு முழு விருப்பம் தானே, எதுக்காக இவ்வளோ நாடகம் போட்டு இப்போ பாட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை, பாட்டி எதுக்காக இப்படியெல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட வந்து, என்ன காவேரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிற, என்னாச்சு, நான் உன்னை தனியாக வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா, இங்கே பாரு காவேரி, வருத்தப்படாத, இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் நான் பாட்டி சரியானதும் நான் பாட்டியை விட்டுட்டு தாத்தாவை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், நீங்கள் எத்தனை நாள் வேணால் இருங்க, நம்ம போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு நானும் உங்கள் கூடவே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போதைக்கு அந்த வீட்டில் சூழ்நிலை சரியில்லை சரியா, நம்ம அந்த சூழ்நிலை சரியானதும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம், போயிட்டு நீ கங்காவையும் பார்த்துக்கணும், குமரன் நம்மளை நம்பி தான் கங்காவை விட்டுட்டு போயிருக்காங்க, இப்போ நம்மளை அவங்கள பார்த்துக்கலன்னா எப்படி, நீ போயிட்டு கங்கா, அதாவது குமரன் வர வரைக்கும் கங்கா கூட நீ தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் சரிதாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. பாட்டி இருந்துட்டு நடிக்கிறத நினைச்சு பயங்கரமான வருத்தத்தில் இருக்காங்க. பாட்டி டைரக்டா வந்து, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்டு கூட்டிட்டு போனா கூட பரவாயில்ல, ஆனா விஜய் கிட்டேயே இவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடி விஜய் அதாவது பாட்டி கூட இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை தான், விஜய் வந்து அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை தான், இருந்தாலையும் அவங்க பண்றது சரியில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி குழப்பத்திலே போறாங்க வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு விஜய், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, பாட்டிக்கு சீக்கிரமா சரியாயிடும், நீ காவேரியை தனியா அனுப்பிக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா, அவ அங்க தனியா இருந்துருவாளா, வருத்தப்பட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க தாத்தா, கண்டிப்பா காவேரி என்னை புரிஞ்சுப்பா, அவ என் மேல எதுவும் எந்த கோவமும் படமாட்டா தாத்தா, நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, காவேரியை பத்தி உங்களுக்கு தெரியாத தாத்தா அப்படின்னு சொல்லவும், இல்லடா இப்போ மாசமா வேற இருக்கா, அதுவும் 5 மாசம் 6 மாசம் ஆயிட்டுக்கும், இப்போ அவளை தனியாக விடுறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி இருந்துட்டு விஜய் வெளியே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராதாவை கூப்பிடுறாங்க. ராதா இங்க வா ராதா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதா இருந்துட்டு போயிட்டு, இங்க பாருங்கம்மா, காவேரி இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அவ அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா, விஜய் மட்டும்தான் இங்க இருக்கான், உனக்காக தான்மா இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா, நம்ம போட்ட நாடகம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க நடிக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சது விஜய்க்கு பயங்கரமா கோவப்படுமா, நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கிட்ட வர இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம விஜய் காதுல விழுந்துருது. என்னத்தை மெயின்டைன் பண்றீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு எதையோ சொல்றாங்க, ஆனா நம்ம விஜய்க்கு அது சாட்டிஸ்ஃபையாவே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்க, இவங்க பண்றது 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையே, இவங்க என்னத்தை
தப்பு பண்ணி எதை மறைக்க பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் எதை மறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் எதுவும் மறைக்கலையே, நான் என்னத்த மறைச்சேன், ஒன்றும் மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, அவங்க நடவடிக்கை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் இந்த மாதிரி இருந்தால் நான் கேட்க மாட்டேனா, எதுக்காக சித்தி நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அதாவது கல்யாணி இருந்துட்டு ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. டி விஜய், என் முன்னாடி யாரும் நிற்கிறாங்கடா, அங்கே பாடுறா என்னை கூப்பிட்றாங்க, அவங்கள போக சொல்கிறா, இங்கேருந்து போக சொல்கிறா, என்னால் முடியாது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் இருந்துட்டு, பாட்டி என்ன பட்டாச்சு, பாட்டி பயப்படாதீங்க பாட்டி, இங்கே யாருமே இல்லை, நான் கூட இருக்கல, நான் கூட இருக்கிற போதும் இப்படி பண்ணுதா பாட்டி, ப்ளீஸ் பாட்டி பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்துட்டு அதாவது கல்யாணம் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கு உண்மையாகவே உடம்பு தான் முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா பாட்டி ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, ஏதாச்சும் பார்த்து பயந்துருப்பாங்களோ, அவங்களுக்கு ஏதாச்சும் மந்திரம் எதுவும் போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே போட்டுட்டு வந்தாச்சுப்பா, ஆனாலையும் இவ இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா, அங்கே போய் கேட்டாலையும் இவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, இவளை பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் இவ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அதாவது ராதா இருந்துட்டு இதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற வார்த்தையும், அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ராதா கிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்டு இருந்தப்போ பாட்டி பண்ண ரியாக்ஷனையும் எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இவங்க நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு போய் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதாவது கல்யாணி கிட்ட போறாரு. போன உடனேயே நம்ம ராதா இருந்துட்டு, அம்மா பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாதும்மா, ப்ளீஸ்மா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது விஜயை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணியும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே செய்யறத பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் விஜய் இதை நம்பிட்ட உடனேயே அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க தாத்தா, இந்த ஊர்லேயே பெரிய டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு நான் அதாவது பேசி பார்க்குறேன், அவங்கக்கிட்ட போயிட்டு பாட்டியை காட்டிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பாட்டி விட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி அதாவது தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ அழுகாத, கண்டிப்பாக பாட்டிக்கு எல்லாமே சரியாயிடும், நீ பாட்டி கூட இருந்துனா கண்டிப்பாக பாட்டி சரியாயிடும் அப்படின்றாங்க. இங்கே பாரு விஜய், நீ கூட இருந்து வச்சு அவளை சமாளிக்க முடியுது, ஆனால் நீ இல்லைன்னா அவளை சமாளிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தாத்தா, இனிமே அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அதாவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு டாக்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் யாருமே ஒரு நல்ல பதிலாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது சென்னையில் போயிட்டு க்யூர் பண்ணுறது, சென்னையில் இருக்கிற டாக்டர்ஸுக்கெல்லாம் இதை பற்றி நிறைய அனுபவம் இருக்குது, நீங்கள் சென்னைக்கு போயிட்டு இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு, நான் சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் எந்த டாக்டர்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கவும் அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு ஒரு நல்ல அட்ரஸை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நல்ல பெரிய டாக்டர், ஒரு சீனியரான டாக்டர் அட்ரஸை கொடுக்குறாங்க. கொடுத்து இங்கே போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு அந்த நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. இப்படி தான் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. காவேரி இருந்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருப்பாரு, ஏதாவது முக்கியமான காலாக இருக்கும், சரி நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பேசிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அப்பாயின்மெண்ட்டையும் உடனே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உடனே தெரிஞ்சாகும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக போயிட்டு தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க தாத்தா, இந்த ஊரில் பெரிய டாக்டர் சீனியர் டாக்டரா ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன், இப்பவே பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அங்க காட்டிட்டு வரலாமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா, போய் பாட்டி கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு தாத்தா கிட்ட போய் விஜய்க்கு
விஜயும் தாத்தாவும் நம்ம அதாவது கல்யாணியை இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காக போயிட்டு கல்யாணி கிட்டே பேசுகிறாங்க. கல்யாணி இருந்துட்டு இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் விஜய், நீ என் கூட இருந்தாவே எனக்கு போதும் விஜய், என்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகாது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு நம்ம நடிக்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கல்யாணி இருந்துட்டு இங்க பாரு விஜய், எனக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நீங்க நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்க கூட இருக்கிறது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நான் உங்க கூட இருக்கிறேன், இல்லைன்னா நான் கூடவே இல்லை, இப்போவே நான் கிளம்பி போறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்துட்டு சரிப்பா விஜய், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு காரை அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு அதாவது கார் தான் புக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த காரும் வந்துடுது. வந்த உடனே நம்ம கல்யாணி கூட்டிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. போன உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. பேசின உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு பயந்துட்டே இருக்காங்க. ஐயோ, நான் சொல்றது அதாவது நான் பண்ற விஷயங்கள்லாம் பயமா இருக்குதே, விஜய்க்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவானே தெரியலையே, ஐயோ விஜய்க்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வராரு. வந்த உடனே பாட்டி வாங்க, அதாவது உங்களை பத்தி எல்லாமே நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவர் தீர்த்து வச்சிருவான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு. கண்டிப்பா இந்த டாக்டர் கிட்ட எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. நம்ம கல்யாணிக்கு பயங்கரமான ஒரு பதட்டம். ஏன்னா நம்ம நடிச்சுட்டு தானே இருக்கோம், இந்த நடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்மள சும்மாவே விட மாட்டானே, ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ண உடனே நம்ம விஜயும் எடுத்துடுறாரு. எடுத்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன விஜய், நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒண்ணு பிஸின்னு வருது, அதுக்கப்புறம் போனும் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு விஜய், பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல காவேரி, பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் இங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்த உடனே நம்ம அந்த டாக்டர் இருந்துட்டு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாத்துலயுமே நார்மலா தான் இருக்காங்க, பிபில இருந்து சுகர்ல இருந்து எல்லா டெஸ்ட்லுமே நார்மல் தான் காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்ட போயிட்டு தனியா பேசுறாங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல எந்த சேஞ்சஸும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஓவர் திங்கிங்கா இருக்குது அவங்களுக்கு, அவங்க ஓவரா திங்க் பண்றதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்கள திங்க் பண்ண விடாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, எதுக்காக இப்படி ஓவர் திங்க் பண்ணுவாங்க பாட்டி, அவங்க ஓவர் திங்க் பண்றதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு டாக்டரு, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையாமே, இப்போ நான் என்னத்தை பண்ணுவேன் ஏதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு திரும்ப ஃபோன் பண்றாங்க விஜய்க்கு. விஜய், டாக்டர் என்ன சொன்னாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, பாட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்காங்க, ஹெல்த்தியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பாட்டி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றாங்க. காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன காவேரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, நான் வீட்டுக்கு வந்தப்போ ஒன்னுத்த கவனிச்சேன், அது அதாவது கரெக்டா தப்பானலாம் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, நீங்க பாட்டி கூட பேசிட்டு இருக்கும் போது ராதாத்த கல்யாணி அம்மா பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க, என்னதான் பாக்குற போது நம்ம பாட்டியுமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, அப்போ அவங்களோட பிளான தான் இருக்கும், உங்களோட நீங்க அந்த வீட்லயே இருக்கணுன்றதுக்காக அவங்க பிளான் போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு அப்பதான் யோசிக்கிறாரு, இதவே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொன்னதையும் அப்புறம் ராதா கிட்ட கொஸ்டின்
கொஸ்டின் கேட்டபோது ராதா சொன்ன பதில்லையும் அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக பாட்டி பண்ண நாடகமும் எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி அதாவது பாட்டி நினைக்கிறதுனே தப்பில்லை, விஜய் தன்னோட தான் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற வேலை தான் சரியில்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் அதாவது விஜய்க்கு பொய் சொன்னாவே பிடிக்காது. அதுவும் பொய் சொல்லி நம்ப வச்சு இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க. தன்னோட ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இப்போ என்னை நம்ப வச்சு என் கூடவே இருக்கணுன்றதுக்காக இவ்வளோலாம் பண்ணுறாங்களே, எனக்கு ரொம்ப கோவம் வருது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, பாட்டி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கூடவே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க விஜய், இதுக்கு மேலேயும் தாத்தா பாட்டியை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம 2 பேருமே அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு அதாவது விஜய் இருந்துட்டு என்ன காவேரி பேசுகிற, எனக்கு இன்னும் நிறைய அதாவது இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது காவேரி, அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்னால் இங்கே வர முடியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இனிமே தாத்தா பாட்டியை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பமே இல்லைங்க அப்படின்றாங்க. இங்க பாரு அதாவது இங்க பாரு காவேரி, நான் சொன்னதுதான், பாட்டி இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு அதாவது நீ என்கிட்ட சொன்னதே எனக்கு ரொம்ப கோபமா இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனா நம்ம இனிமே இங்க இருக்கக்கூடாது, இனிமே பாட்டி தாத்தா கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, சரி காவேரி, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிப்போம், நீ கொஞ்ச நேரம் போனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, ஐயோ அங்க என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே தெரியலையே, இவன் என்னத்தை பண்ணி அதாவது விஜய் என்னத்தை பண்ணி வைக்க போறாருன்னு தெரியல, ஏதாச்சும் பாட்டி கூட சண்டை போடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு போயிட்டு அதாவது ராதாவும் பாட்டியும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா விஜய் இருந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, பாட்டியும் ராதாவும் சேர்ந்து தான், பாட்டியும் சித்தியும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெளிவாக நம்ம விஜய்க்கு வந்து புரிஞ்ச உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு இவர்கிட்ட அதாவது கல்யாணி கிட்ட போகிறாங்க. கல்யாணிக்கு போனதுமே என்ன பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பாட்டிக்கு ஒரு மாதிரி பதட்டமா ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு ஒன்றும் இல்லை விஜய், ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. அதாவது விஜய் கேட்குற கேள்வியில ஒரு மாதிரி பதட்டமா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு, டாக்டர் என்ன சொன்னாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் சொன்னது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி, உங்களுக்கு உடம்பு முடியல தானே, நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்களே சுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இல்லை விஜய், நல்லா பேசிட்டு இருந்தேன், நான் நல்லா தான் இருக்கேன் நான் அப்படின்றாங்க. ஒரு மாதிரி குழம்பி பேசிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் நடிக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கல்யாணி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா விஜய், என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்றியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது தாத்தா, விஜய் என்னப்பா சொல்கிற, கல்யாணி நடிக்கிறாளா? ஆமாம் தாத்தா, பாட்டி நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி அதாவது தாத்தா இருந்துட்டு போயிட்டு கல்யாணி கிட்ட, கல்யாணி விஜய் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கல்யாணி, இது ரொம்ப கேவலமான வேலையாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க விஜய் என் கூட இருக்கணும்னா நான் இதுக்கு மேலேயும் போவேன். இங்கே பாரு விஜய், நீ என் கூடயே தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, அதே மாதிரி காவேரி அங்கேயே இருக்கட்டும், இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னுறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக விஜய், நீ என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட நிம்மதியும் உன்னோட சந்தோஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, என்னோட நிம்மதியும் என்னோட சந்தோஷமும் முக்கியம்னு நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்களோட மன நிம்மதிக்கும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் இப்பயும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு,
பாட்டி இருந்துட்டு இங்க பாரு விஜய், உனக்காக தானே இதெல்லாத்தையும் பண்ணேன், ஆனா நீயே என்னை இப்படி கேட்குறியடா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க பாட்டி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி. எனக்கு பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறீங்களே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கல்யாணி. அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவன் கரெக்டா தானே கேட்குறான். உன்னோட பேரன் எப்படியாப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? அவனுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா கல்யாணி அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அதாவது விஜய் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏதாச்சும் பண்ணிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு விஜய், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, இனிமே நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்கல்ல, கண்டிப்பா நான் இனிமே இந்த வீட்டு படியை கூட நான் மிதிக்கவே மாட்டேன். நீங்க என்ன எவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டீங்க, என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க, என்ன பாசமா பார்த்துப்பீங்க, அன்பா இருப்பீங்க, என்னோட சந்தோஷத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா, ஆனா என்னோட சந்தோஷத்தையோ என்னோட கஷ்டத்தையோ எதுவுமே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என் கஷ்டத்தை அதிகப்படுத்துதான் நீங்க பண்றீங்களே தவிர, நீங்க என்னோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்க கிடையாது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்க பாரு விஜய், உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் என்ன விஜய் பண்ண அப்படின்றாங்க. காவேரியை நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து அவதான் என்ன பிரிச்சுட்டு போனாலா? இது என்னோட முடிவு. நீங்க பண்ணதா, நீங்க தப்பா பண்ணதுனால தானே இது நானா முடிவு எடுத்து போனது. இப்போ நீங்க காவேரியை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாரு கல்யாணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கல்யாணி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க திரும்ப விஜய்க்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு டைமே கிடையாது, எனக்கு விருப்பமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, டே விஜய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி இப்படி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சி பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி, என்ன விஜய், ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் பண்ணீங்களா? அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க பாட்டி, நீங்க அவங்க கூடயே இருக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்க அவங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, எனக்கு பொய் சொன்னாலோ என்ன ஏமாத்தினாலோ எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும், உன்னை விட அவங்களுக்கு நிறையவே தெரியும். அப்படி இருந்தோம் அவங்க எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க விஜய், அதை மீறியும் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும், எதுக்காக பொய் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. நீங்க அங்கேயே இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க போல உங்களை. ப்ளீஸ் விஜய், நான் சொல்றதை கேளுங்க, நம்ம உங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, நீ எனக்கு கொஞ்ச நாளாவது அவங்க மேல எனக்கு கோவம் தீரவே தீராது, அவ்வளோ பெரிய கோவம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேயே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ராதா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அவன் தான் இங்கே வரமாட்டான்னு சொல்கிறான் இல்லைம்மா, எதுக்காகம்மா அவனவே நீங்கள் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தான் அஜய், நான், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இருக்கோம்ல, திரும்ப ஏன் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடி, சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்த பையன்டி அவன், இப்போது என் கையை விட்டு போகிறானா அது என்னால் தாங்க முடியலடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அவன் எங்கேயுமே போக மாட்டான், கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனான், அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு என்னம்மா அவசரம்? அவன் தான் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான்ல. இங்கே பாருங்கம்மா, இப்படி பண்றதுனால அவன் கோவம் அதிகமாகுமே தவிர அவன் மனசு இழகாதுமா, எதுக்காகமா இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி, அதாவது ராதாவும் தான் கூட சேர்ந்து பண்ணாங்க. ஆனா ராதாவே அவங்க அம்மாவுக்கு வந்து புத்திமதி சொல்ற மாதிரி நம்ம கல்யாணி நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ இப்படியெல்லாம் பண்ணி அவனோட மனசை, அதாவது அவனோட மனசை இவ்வளோ பெருசா காயப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். ரொம்ப தப்பு கல்யாணி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே சாரதா இருந்துட்டு விஜயை பாக்குறாங்க. என்ன தம்பி, என்ன பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. என்னாச்சு விஜய் தம்பிக்கு ரொம்பவே கோவமா இருக்காங்களே? காவேரி இங்க வா காவேரி
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் விஜய் தம்பி வந்திருக்காருடி, ஆனா ரொம்ப கோவமா போனாரு போல, என்ன விஷயம் உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. அவங்க பாட்டி மேல, அதாவது அவங்களுக்கு பாட்டிக்கு உடம்பு முடியலல்ல, அதனால அவங்க பாட்டியை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க போலமா. நீ எதுவும் பதறாத, நான் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போயிட்டு உட்காந்துட்டு டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே விஜய் என்ன விஜய் ரொம்ப கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாட்டி பண்ணதெல்லாம் நான் நினச்சி பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அவங்க? இங்கே பாருங்கள் விஜய், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். அவங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வயசில் அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் விஜய், நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.